நைட்டு தூங்கிட்டு இருக்க போது நீங்க காலை ஸ்ட்ரெச் பண்ண உடனே உங்க காஃப் மசில் டைட்டா பிடிச்சி இழுக்குதா? இது நீங்க எக்ஸசிவா ஸ்ட்ரெச் பண்றதுனால ஆகுறது கிடையாது. நார்மலா நம்மளோட மசில்ஸ் அண்ட் நர்வ்ஸ் ஒரு பேலன்ஸ் சிஸ்டமா தான் ஒர்க் பண்ண போகுது. நைட் டைம் கிராம்ப் வரப்போது இந்த சிஸ்டம் ஒழுங்கா நடந்திருக்காது. நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும்போது நம்மளோட டோஸை டவுன்வர்டா பாயிண்ட் பண்ணி தான் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுவோம். அப்போ உங்களோட காஃப் மசிலோட லென்த் வந்து ஷார்டன் ஆயிரும். சிலருக்கு மசில் ஆல்ரெடி டயர்டா ஃபெட்டிக்டா இருக்கும் போது நர்வ்ஸ் ஓவர் எக்ஸைட் ஆகி ஃபயர் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இதனால மசில் ஃபைபர்ஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லா கண்ட்ராக்டட் ஸ்டேட்லயே இருக்கும். ஸோ இதனால தான் அவங்க டைட்டா பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சரி, இப்போ இது எதனால வருதுன்றதை பார்ப்போம். நம்மளோட இன்ஹிபிட்டரி சிக்னல்ஸ் டெண்டான்ல இருந்து போகும்போது ஏதாவது ஒரு டிஸ்ட்ரப்ஷன் இருக்குன்னா இந்த மாதிரி ஆகும். டீஹைட்ரேஷன் இல்லைன்னா வந்து எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருக்கும்போது இப்படி ஆகும். ஸோ டைட்டா இருக்கு உங்க மசில், இல்ல ஃபட்டிக்டா இருக்கு, நீங்க ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குறீங்கன்னும் போது நைட் டைம்ல இப்படி வர சான்சஸ் இருக்கு. இல்ல நீங்க ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறீங்க, இல்ல ஒரே இடமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பிளட் ஃப்ளோ கம்மியா போறதுனால காஃப் மசில் இந்த மாதிரி ஆகலாம். இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னன்னா, நீங்க படுத்துட்டு இருக்கீங்கன்னா பெட்டை விட்டு எழுந்து ஸ்ட்ரைட்டா நிக்கணும். ஸோ உங்க நீங்க ஸ்ட்ரைட்டன் பண்ணும்போது உங்களோட காஃப் மசில் வந்து லென்த்தன் ஆயிரும். ஸோ லென்த்தன் ஆகும் போது கால்கி டெண்டான்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகி கண்ட்ராக்ஷனை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இதனால உங்க மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆயிரும். சரி, உங்களால அப்படி எழுந்துக்கவே முடியலன்னா நீங்க பெட்ல படுத்துட்டு உங்களோட டோஸை உங்களோட பாடிக்கு பக்கமா இழுக்கணும். ஸோ அப்படி ஒரு 10 செகண்ட்ஸ் நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்க மசில்ஸ் எல்லாமே லென்த்தன் ஆகி உங்களோட மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணிடும்.